ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக ஒரு சில பொருட்கள், ஒரு சில ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அண்ட் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டேஷ்னரிஸ் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தில் வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய எப்படி நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹாலிவுட்டில் வந்து ஜேசன் ஸ்டேத்தம் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவருடைய படம் மார்ச் 28 வருதுன்னு நினைக்கிறேன். ஒர்க்கிங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படம். ஸோ அந்த படத்துக்கு உண்டான ட்ரெய்லர் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் மார்ச் வந்துருச்சுன்னா அந்த படம் பார்க்கணும், அப்புறம் ரிவ்யூ போடணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு ஃபைட்டு தான். என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம இப்படி பார்க்குமா. ஸோ ஓகே, ஸ்டார்ட். So listen, today's going to be hard. Let's all go home with the same amount of fingers that we came with. Let's get it. When my wife passed and I left the Royal Marines, a lot of people would have given up on me. You gave me a job. You were patient with me. You, Carla, Jenny, you're my family. அந்த இங்கிலீஷ்காரர் அப்படிங்கிறது அந்த ஒரு ஸ்லாங் பார்த்தீங்களா. என்னதான் அமெரிக்கன் ஃபிலிமில் நடித்தாலும் கூட அந்த இங்கிலீஷ் ஸ்லாங்கை வந்து விடாமல் அப்படியே பேசக்கூடிய ஆள் வந்து ஜேசன் ஸ்டேத்தம் தான். சூப்பராக இருக்கும். ஒரு சில நேரங்களில் கவனிக்கணும், கீழே சப்டைட்டில் பார்த்தா தான் அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிற ப்ராப்பர் இங்கிலீஷ்மேன். அவர் இங்கிலீஷ்காரர், இந்த பிரிட்டன் இருக்கு இல்லையா. ஸோ இங்கிலீஷ்காரரு. Excuse me, it's not your business. I'm good, boss. Levin, was that some military shit? Hey, you didn't see anything. Just get my back if I ever need it. Jenny's missing. She went out with her friends on Friday. The police don't have the resources to work these cases. They take a report and forget about it. Please, find our daughter. அது எப்படிங்க, ஏதாவது இந்த ஒரு மாதிரி ஷேடியான இடம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இடத்துக்கு போனால் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்குனே தான் போகிறதுக்கு அப்படின்னு புத்தி வேலை செய்யுமா. இந்த சந்துக்குள்ளே போனால் நாய் துரத்தும் அப்படிங்க, அது ரொம்ப அடிப்படையாக இருக்கும்ல. அங்கே போனால் நாய் இருக்கும், அங்கே போனால் நாய் துரத்தும்னு. இங்கெல்லாம் போனால் நம்மளை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயம் வந்து இன்றைக்கி ஆம்பளை எனக்கு யாரும் தெரிஞ்சு தூக்குறதில்ல. பொண்ணுங்களுக்கு அந்த பயம் இருக்குமா இருக்காதானே எனக்கு புரியவே மாட்டேங்குது உண்மையாலுமே. ரெப்பட்டுட்டுவா இதை படம் எடுத்துகிட்டே இருக்கான்னா, இது ஆக்சுவலி இதெல்லாம் நடக்காமல் ஒன்றும் படம் எடுக்கிறதில்ல, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஒரு சின்ன கொஸ்டின்காக கேட்க வந்தேன். எனவே Where's the girl? You a cop? You wish I was a cop. So these guys are next level. Look at those bricks. You ain't a cop. You're a working man. That's right. Let's play. This isn't just some kidnapping. This is human. எனக்கு முதல்ல பள்ளிக்கூடம் படிக்கும்போது இந்த இதுக்கெல்லாம் போயிருக்கோம், ஃபைட் எல்லாம் படிக்கிறதுக்குலாம், கலரி ஃபைட்டுக்கெல்லாம் போயிருக்கோம். அப்போது அதில் நிறையா அந்த இதெல்லாம் சொல்லி தரும்போது இந்த கப்பு குப்புன்னு குத்திட்டெல்லாம் இருக்கிறத காட்டிலும் பட்டக் பட்டக்குன்னு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சுது. அந்த ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் நம்ம கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் கீழே படுத்துக்கிட்டு ஐயோ அம்மான்ட்டு கிடப்பான், அடுத்த ஆளுக்கு போயிடலாம். அங்கங்கே குத்தும்போது கொஞ்சம் பலம் வாய்ந்த ஆளாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, அட்டி அவனால் பொறுத்துக்க முடியுதுன்னா அவன் திருப்ப நம்ம வந்துக்கிட்டே இருப்பான். என்ன இது சரி. பட் அது படத்தில் அப்படி காட்ட முடியாது இல்லையா. எத்தனை பேர்த்த தான் கை முறிச்சு நம்ம என்ன ராஜிக்கிறேன்னா அரமனை புடிச்சு முறிச்சு அனுப்பிச்சிட்டு அடுத்தால தூக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லையா. அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் கொடுக்கணும், நம்ம கொடுக்குற ஒரு 250 ரூபாய்க்கு இது பண்ணணும் இல்லையா. கிரிக்கெட்டில் நடக்குது இல்லை, அவனுக்கு முடியும் அடித்து 6-4 அடிச்சது, நானே கட்டை வச்சுக்கிட்டே இருக்கேன்ல ஒரு நாள் பூரா. அந்த மாதிரி தான் Trafficking. Remember Gunny? Your blind war buddy that doesn't know he's blind? That's the one. You shot a foot to the left, I'll be dead. I want you dead, you be dead. I will be your weapon sommelier for this evening. This is the real beast here. M14. Pulled direct from Saddam's palace. Then I added a Bluetooth scope. எனக்கு ஸ்னைப்பர் ரொம்ப பிடிக்குங்க. நான் ஏதாவது எனக்கு ஏர்ஃபோர்ஸ் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப முன்னாடி ஆசை. ஒருவேளை அப்படி போயிருந்தேன் அப்படின்னு சொன்னால் கன்னை ஹேண்டில் பண்ணுறதுக்கெல்லாம் இதுனா நான் பேசாமல் ஸ்னைப்பர் சைடு போயிருப்பேன். எனக்கு ஸ்னைப்பர் ரொம்ப பிடிக்கும். ஸ்னைப்பரும் அம்பு இருக்கு பாருங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆயுதம். Where is she? There's a special place, high rollers only. They can do anything as long as they pay. Gangs, the mob, corrupt government officials, they're all involved in human trafficking. You're on the payroll too. You killed your way into this. You're gonna have to kill your way out of it.
Fruit as much. All of this is for a girl. I'm not stopping until I bring her home. That's for slapping that woman. That woman was my wife. That's for slapping your wife. Who are you? What are you? ஃபைட்டு படம்னா இப்படி இருக்கணும். ஒரு சின்ன ஸ்டோரி தான், ஆனால் அந்த ஸ்டோரி ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. அப்பப்போ அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சில காட்சிகளை காமிக்கிறாங்க. மற்ற மேஜராக ப்ரொட்டகனிஸ்ட் யாருன்னா ஹீரோ மட்டும்தான். அட்டி டாமு டுமு டுமுன்னு. ஆனால் நம்ம ஆளுக படத்தில் போட்டு அந்த புள்ளையை போட்டு டார்ச்சர் பண்ணி அதை நம்மக்கிட்ட காமிச்சு நம்ம புத்தியை டார்ச்சர் பண்ணிட்டு ஏற்கனவே மண்டை புழுத்து போய் தாண்டா படத்துக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்தேன், நீ என்ன எச்சா லோடேற்றி அனுப்பிச்சுட்றேங்கிற மாதிரி நம்ம ஆட்கள் இந்த சென்டிமெண்ட்டை புளிகிறேன்னு சொல்லி நம்மளை சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணி சைக்கோவாக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. நம்ம படமெல்லாம் அப்படி தான் இருக்குது. இந்த சென்டிமெண்ட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது இந்த 1970கள் 80ல் இந்த குடும்ப சென்டிமெண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் ஆக்சுவலாக சென்டிமெண்ட். அது மாறி போய் இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா கடத்தல், போதைப்பொருள், அதுக்கப்புறம் அந்த வேண்டாத இந்த கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, இதில் பாதிக்கப்பட்ட மாதிரி சென்டிமெண்ட். டேய் என்னடா எதுக்கு சென்டிமெண்ட் எங்கடா கொண்டு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. மேடை மேலேயே வந்து சராசரியாக பார்ட்டி பண்ணுறோம் அது இதுன்னு பேசுகிற மாதிரியும், அதற்கு வந்து இன்றைக்கி பெரிய அரசியல்வாதிகளினுடைய குடும்பத்தார் அங்கே அமர்ந்து சிரித்து சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்க மாதிரியும், நீங்களாமாயா இந்த ஊரை நல்ல வழியில் கொண்டு போக போகிறீங்கன்னு வாயிறு வயிறு வேகக்கூடிய ஆட்களும் உண்டு தான். நம்மளும் ஒரு ஆள்னு பாருங்களேன். நம்ம உடம்பு என்ன போகுது, நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? சரி, நம்ம பாதுகாப்பாக இருந்துக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. என்னங்கிறீங்க? ரைட். சரி, தான் இன்றைக்கி உண்டான ரியாக்ஷன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னுடைய கருத்துக்கள் அப்படியே பரிமாறிட்டே வந்துகிட்டே இருக்கேன். ஆனால் இப்போ ஒரு சில நிறைய படங்கள் எல்லாமே வந்திருக்கு, ஒவ்வொன்றா அப்படி பார்த்துட்டே வரலாம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நாளான்னைக்கு நம்ம இந்த இதை பார்ப்போம், அன்பாக்சிங். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் நிறையா இருக்குது. ரைட், பார்ப்போம். ஸோ நாளான்னைக்கு சந்திக்கலாம். நான் உங்கள் இடத்துலேருந்து என்ன பண்ணி பாபை.